Smoking is injurious to health. It causes cancer. இங்க பார் டோனி, கொல்கட்டால வாழ்றது ஈஸியா இருக்கும், சுத்தி காலியா இருக்கும், பொல்யூஷன் பெருசா இருக்காது, நெருக்கமான நடப்பாத. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ரொம்பவே வசதியா வாழ முடியும். இங்க செம்மையா இருக்கலாம். ஹே பாத்து, என்ன ஸ்டீரிங் விடுற? ஆள பாரு. ஒரு வீடு தேடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த ரோடே முடியலனா என்ன பண்றது? ஒரு பாட்டோட லிரிக்ஸ் மாதிரி இது முடியலனா என்ன பண்றது? அது நல்லதா இருந்திருக்கும். ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். காருக்கு பதிலா பைக் இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா பைக் தேவைதான். நம்ம புரோக்கர் இருக்காரு, அவரு கூட பைக்ல வந்து இங்கதான் நிக்கிறேன்னு சொன்னாரு. எங்க போயிருப்பாரு? ஆர்கே முகர்ஜி. ஓ, வணக்கம் வணக்கம். பட்ட பேரு பப்புங்க. சொல்ல போனா பேரை கூப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எல்லாரும் இப்படி கூப்பிடுவாங்க, அதையும் ஆசையா கூப்பிடுவாங்க. சார் டாபிக் மாறிடுச்சு, மன்னிச்சிருங்க. இங்க வீடெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேன் நானு. அது போக வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிஷியன் வேலை, பிளம்பர் வேலை எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுத்துருவேன். முதல்ல ஃபிளாட்டை பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், வாங்க இப்போ உங்களை கூட்டிட்டு போறேன். ஓகே. இங்கதான் சார், வாங்க. இது புது அபார்ட்மெண்ட்னு சொன்னீங்க? ஆமா. அப்புறம் ஏன் லிஃப்ட்ல இவ்வளவு சத்தம் கேக்குது? இன்னும் பராமரிப்பு வேலை இன்னும் முடியல, அதனாலதான் இந்த மாதிரி சத்தம்லாம் கேக்குது. நீங்க வீட்டுக்குள்ள வாங்க, முதல்ல வீட்டை சுத்தி பாருங்க. வாங்க. அட வாங்க சார். வெல்கம் டு நியூ ஹோம். இங்க பாருங்க, படிக்கட்டு இருக்கு, மேல ஏறி போங்க. இங்க எல்லா வசதியும் இருக்கு சார், போங்க. நல்லா மேடம், கிச்சன் இந்த பக்கம் தான் இருக்கு, அதையும் பாத்துருங்க. ஓபன் கிச்சன் மேடம், எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. பிடிச்சிருக்கா? இங்க வாங்க. மார்பிள் போட்டிருக்காங்க மேடம். இங்க ஒரு புது சிம்னி இருக்கு, எக்ஸாஸ்ட் ஃபேனும் இருக்கு. இது என்ன? ரொம்ப வேகமா இருக்காதுங்க மேடம், உடைஞ்சிரும். எல்லாம் நல்லா தான் மேடம் இருக்கு. எக்ஸாக்ட் ஃபேன் உடைஞ்சிருக்கு. மேடம் அது வேலை செய்யும் மேடம், சின்ன பிரச்சனை தான், சரி பண்ணிடலாம். இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? வாங்க பெட்ரூம் பார்க்கலாம். வாங்க மேடம். இதான் மேடம் பெட்ரூம். நல்லா வெளிச்சமா இருக்கு மேடம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க இருந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா நல்லா தெளிவா தெரியும். அங்க போய் பாருங்க. இங்க உங்க கார்டனை செட்டப் பண்ணிக்கலாம் மேடம். நீங்க பூச்செடி கீச்செடி எல்லாம் வச்சுக்கலாம், எந்த தடையும் இல்லை. வாவ், என்ன ஒரு அழகான ஓபன் பிளேஸ்ல. கொல்கத்தால எங்க போனாலும் இப்படிதான் இருக்கும். நான் சொல்லிட்டு இருந்தேன்ல சார், இன்னொரு பெட்ரூமே இருக்கு, அதையும் பார்த்தலாம். வாங்க வாங்க வாங்க. இதோ இந்த இடம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தனி போர்ஷன். கீழே அதை யூஸ் பண்ண முடியலன்னா அது ஒன்றும் இல்லை. எல்லாருக்குமே நல்ல இடம், பிரைவசி அதெல்லாம் தேவைப்படும்ல. அதுவும் மேடம் மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பா பிரைவசி தேவைப்படுன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது. அப்படி இருக்க பட்சத்துல நீங்க இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். இங்க எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் வேகமா இழுத்தீங்கன்னா தான் பிரச்சனை. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா தான் இங்க ஹேண்டில் பண்ணணும், சரியா? மன்னிச்சிரு. என்னாச்சு? இத பத்தி என்ன நினைக்கிற? நல்லா இருக்கு. எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. இந்த இடம் செட் ஆகும்னு தோணுது. எனக்கும் தான். சார் சார் சரி பேசுங்க. அப்புறம் பப்பு பாபு, ஒரு சின்ன டவுட்டு. இங்க குப்பையெல்லாம் எங்க போறது? ஏன் சார் இதெல்லாம் ஒரு விஷயமா? எல்லாத்துக்கும் வழி இருக்கு சார், எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் நானே. என்ன இது ஓபன் ஆக மாட்டேங்குது? எங்க ஏன் இது திறக்கல? ஏன் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க? திறக்க மாட்டேங்குதா? இதுல என்ன பிரச்சனை? ஓ இதுவா? ஓ இந்த ரூமா? இது ஒண்ணும் இல்லை சார், பிரச்சனைலாம் இல்லை. இது கொஞ்சம் பிடி. இதுல கொஞ்சம் விஷயம் இருக்கு. ஸ்டோர் ரூமா? ஆமாமா, ஸ்டோர் ரூம் தான். இந்த ஸ்டோர் ரூமே இப்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஏன், என்னாச்சு? இல்லைங்க, இது ஸ்டோர் ரூம் தான். இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். கொஞ்சம் பேசணும் வா. என்ன சொல்லு? எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்டுடுங்க. கண்டிப்பா கேட்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாங்க.
அப்போ இந்த ரூமும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. என்ன சார் நீங்க ஒரு நல்ல வீடா காட்டுறேன், கீழே மேல எல்லா பொச்சனும் இங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு தான் சொல்றேன். ஒரு சின்ன சரி சரி room போய் விடுங்க. சரி பரவாயில்ல விடு. ம். அடுத்த வாரம் நாங்க இங்கே ஷிஃப்ட் ஆகிறோம். டன். அப்படியா விஷயம்? ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க சார். உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். 2 நாள காசும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு, அதான். எல்லா குடும்பத்துக்காக தானே சார் ஓடுறோம். கண்டிப்பா இந்த இடத்த சிறப்பா முடிச்சிடலாம் சார். வாங்க வாங்க, உங்களுக்கு கீழே எல்லாமே மறுபடியும் ஒரு வாட்டி சுத்தி கட்டினா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. நிச்சயமா இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிடும் சார். നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രത്യേകമായി ഒരുമിച്ച് സ്വപ്നം കാണാം. നമുക്ക് മാറി നാണയാം ഞങ്ങൾ ഒരുമിച്ച്. പിന്നെ വരാം പറന്നു പോകുക രണ്ടുപേരും എന്തും ചെയ്യൂ. നമുക്ക് മാറി നാണയാം ഞങ്ങൾ ഒരുമിച്ച്. ഞങ്ങൾ ഒരുമിച്ച് പിന്നെ വരാം പറന്നു പോകുക രണ്ടുപേരും എന്തും ചെയ്യൂ. என்ன பண்றீங்க நீங்க? என்னங்க இதெல்லாம்? நான் எதுவும் பண்ணல. பார்ட்டினா அப்படி இப்படின்னு தானே இருக்கும். என்னங்க நீங்க புது கார்பெட் போட்டிருக்க, ஏன் இப்படி பண்றீங்க? இதை பாரு, இப்படிலாம் பண்ணாத. இப்போதானே நான் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கேன். மூட் அவுட் பண்ணா எப்படி சொல்லு? புது ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கோம், புது வாழ்க்கை. இந்தா. ம். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலான்னு நினைக்கிறேன். ஏன்? அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. என்ன திடீர்னு? நீங்க கீழே போயிருந்தீங்கல்ல, அப்போதான். எனிதிங் ஸ்பெஷல்? ஜென்ரலா எப்பவும் பேசுற மாதிரி தான். என் மைண்ட் மாறி இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. அவங்க என்ன மிஸ் பண்றாங்களாம். புரியுது. பொண்ணு முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வந்துட்டா. அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஏன் திரும்ப திரும்ப இப்படியே பேசுறீங்க? 2 பேரும் சேர்ந்து தானே இந்த முடிவு எடுத்தோம். பேசுனது தப்பு தான், சாரி. மன்னிச்சிரு. கவலைப்படுறத நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல? எதை பத்தி சொல்ற? இல்ல, ஒன்னும் இல்ல. ஒரு மருமகனுக்கு கிடைக்கிறது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கல, எனக்கு வருத்தமா இருக்கு. அதெல்லாம் சூழ்நிலையை பொறுத்தது. அப்படியா சொல்றீங்க? இதுல யாருக்கு லாஸ் அதிகம்னு பாரு. ஒரு நல்ல மாமியாருக்கு மருமகனால உண்டான மரியாதை கொடுக்க முடியல, அது எனக்கு வருத்தம் தான். அதே மாதிரி அவங்க எனக்கு நல்ல மாமியாரா இருக்க முடியலன்னு வருத்தப்படலாம்ல. ம். ஓ, இந்த என்ன வர இருக்கா? ஆனா நீங்க என்ன சொன்னாலும் இந்த ஃபிளாட்டுக்கு இந்த வாடகை அதிகம் தான். எனக்கு அப்படிதான் தோணுது. இப்ப சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்னு? உனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல. இது நல்லாவே எனக்கு தெரியுது. ஏன்னா நீ என்னை விட இந்த வீட்டை பத்தி தான் நீ அதிகமா பேசுற. இல்லங்க, உங்க சாய்ஸ் நல்லா இருக்கு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஓ, ஆமா. என் சாய்ஸ் நல்லா இருக்குன்னு எதை வச்சு சொல்ற? அது என்ன பார்த்தாலே தெரியலையா? உன்னையா? ஆம். ஆமா, உங்ககிட்ட முன்னாடி நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? காதலை பத்தி பேசினேன்ல. காதல் ஒரு கலை, தெரியுமா? அப்படியா? எல்லாரும் பண்ண முடியாது. ஓ, அப்படியா? ஹே டோனி, ம். என்னோட சூட்கேஸ் எடுத்துருவாயா? ம். நாளைக்கு உங்க ஃப்ளைட் எப்போ? 7:15க்கு.
நான் ஒரு 6:30க்கு கிளம்பிடுவேன் இங்கேருந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ஆமா ஆமா. கேப் புக் பண்ணிக்கலாம். கேப் எதுக்கு? நான் டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இன்னும் என் மேல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரலையா? ஆள பாரு. டோனி டோனி என்னாச்சு? சரி சரி பார்த்து உட்காரு. என்னாச்சு? கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். இந்த குடி. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்ல. ஒன்றும் இல்லாமல் எப்படி ஆச்சு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு ஒன்றும் இல்ல. ஐ அம் ஃபைன். சரி. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். மறுபடியும் டாக்டர் எதுக்கு கூப்பிடுறீங்க? பிரச்சனை இல்ல, நானே டாக்டர் போய் பாத்துக்கிறேன். நான் நார்மலா தான் இருக்கேன். ஷோரா? ஷியோர். உன்னால ரொம்ப பயந்துட்டேன். ஒரு நிமிஷம். அந்த கேஒய்சி டாக்குமெண்ட் ரெடியா இருக்கா? அர்ஜென்ட்டா வேணும். பேங்க் அக்கவுண்ட் வேற ஓபன் பண்ணனும். அது ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர் தெரியும்ல. புதுசா எதுக்கு ஒன்னு ஓபன் பண்ணிட்டு? நான் தான் ஒன்னு வச்சிருக்கேன்ல. அதுல ஜாயிண்ட் அக்கவுண்டா போட்டுக்கலாம். ஆமா, அதுவே ஈஸியா இருக்கும்ல. சரி, அப்படியே பண்ணிடலாம். சீக்கிரம் பண்ணிடுங்க. சரி, நான் கிளம்புறேன். ஐயோ, மறந்தே போயிட்டேன். எங்க பாரு, பார்த்து பத்திரமா இருக்கணும். சரியா? நான் போயிட்டு வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ரொம்ப லேட் ஆகாது. ஜாக்கிரதை. சரி சரி. டாக்டருக்கு மறக்காம ஃபோன் பண்ணிடு. நான் பாத்துக்கிறேங்க. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார், உங்களுக்கு 2 பில் இருக்கு. நாங்க இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்தோம். அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். சரி, மேடம் மாடியில இருக்காங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க. சார், நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு டைம் ஆயிடுச்சுங்க. அது இருக்கட்டுமா? டோர் பக்கத்துல கண்டிப்பா ஒரு போட்டோ வைக்கணுமா? இதெல்லாம் தேவையே இல்ல. Yes, yes, yes. Definitely. I will do it, sir. உன்ன என்ன தவிர வீட்ல யார் இருக்கா? உன் போட்டோ யார் தூக்கி போட போறா சொல்லு? ரொம்ப சீப்பா யோசிக்கிற நீ. அடிச்ச அணி விழுந்துருச்சு, அவ்வளவுதானே? Hey, Raju, what do you? அப்புறம் நம்ம அந்த லக்கேஜ் எல்லாம் இன்னும் பிரிச்சு வைக்கல. ஹாய். ஹாய். எல்லாத்தையும் அப்புறமா பாத்துக்கலாம். நீ முதல்ல ரிலாக்ஸ் பண்ணு. இந்த விஷயத்துக்குலாம் நீ ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது, ப்ளீஸ். சரி, பாத்துக்கோ. பாய். சொல்லுங்க அக்கா. செக்யூரிட்டி அனுப்புனாரு வேலைக்காக. வாங்க வாங்க. என்னால 2 தடவைக்கு மேல செய்ய முடியாது. நான் எக்ஸ்ட்ரா பே பண்றேன். அதுக்கு இல்லக்கா, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நான் வீட்டுக்கு திரும்ப போகணும். இங்க நிறைய வேலை இருக்கு, பண்ண முடியாது மேடம். இப்படி சொன்னா கஷ்டமா இருக்குல்ல. வேலைக்கு ஆள் வேணும்னு முந்தா நேத்து சொல்லிருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் வந்தாங்களா? இல்ல, யாரும் வரல. வர மாட்டாங்க. எதனால? நான் கிளம்புறேன் மேடம். நான் நாளைக்கு வரேன், சரியா? அம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கஷ்டப்படாதீங்கம்மா. நான் எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியாக தாம்மா இருக்கேன். நீங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாமா? நீங்கள் இவ்வளோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. எல்லாத்தையும் நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்க. சரி, பார்த்துக்கலாமா? எனக்கு வரீங்க நிறைய வேலை இருக்குமா. சரி, நான் அப்புறம் பேசுறேன்.
எஸ் சார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல சார். டிவிக்கு ஆளை கூட்டிட்டு வந்து சரி பண்ணிடுறேன். இதுக்கெல்லாம் ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? வீடுன்னு ஒன்று இருந்தா பிரச்சனை இருக்கும் சார், அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகலாமா? சும்மா ஒன்றும் சொல்லல சார். அது போக வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட இருந்து நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் கூட நின்று நான் பாத்துக்கிறேன். ஓகேவா சார்? தேங்க்யூ. செக் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருந்தேன். விளையாடாதீங்க சார். சரி, நான் அப்படியே கிளம்புறேன் சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஒரு விஷயம் சார், பேய் ஓட்டுற பூசாரி யாருன்னா தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார். கண்டிப்பா நீங்க கூப்பிடுவீங்க. அப்ப வரேன் சார். பப்பும் ஒரு புரோக்கர் தான், ஆனா மியூசியம்ல இருக்க வேண்டிய ஆளு. வேலை முடிஞ்சுதா இல்லையா? இதெல்லாம் எப்ப முடிப்பாரு? தெரியல. டோனி, ஆ, டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க சொன்ன, வாங்கிட்டியா? லாஸ்ட் டைம் செக்கப் போனப்போ 3 மாசம் கழிச்சு வர சொன்னாரு. பொறுமையா பாத்துக்கலாம், ரிலாக்ஸா இருங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு மாத்துறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வேலை, அதா கூட இருக்கலாம்ல. சோ வாட்? இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. இது ஒரு மாயையா இருக்கலாம், ஆனா இன்னும் எனக்கு அந்த குழப்பம் தீரல. ஜஸ்ட் ஒரு கற்பனை மட்டும்தானா? அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்ச நாள் வரை நீ தனியா இருக்க வேண்டியிருக்கும். எனக்கு பயம் இல்லாம எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். தப்பாலாம் எதுவும் நடக்காது. எதாவது நடந்தா கூட என்னால உடனே வர முடியாது. நீ சும்மா என்ன டென்ஷன் ஏத்தாத. நீ உன் வேலையை எதுக்காக விட்ட? என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, எல்லாம் நல்லா தானே போச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வேலை செஞ்ச எல்லா பிரச்சனையும் மறந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா? என்னோட எல்லா மனவலியும் போயிடும்னு நினைக்கிறீங்களா? பாபுவை என்னால மறக்க முடியுமா? டோனி, நிச்சயமா இது எல்லாமே சரியாயிடும். நீ தேவையில்லாம டிப்ரெஷன் ஆகாத. இங்க பாருங்க, பக்கத்து வீட்ல 2 வயசானவங்க வாடகைக்கு இருக்காங்க. நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? தாராளமா. இதுக்கெல்லாம் ஏன் என்கிட்ட பர்மிஷன் கேட்குற? நாள் ஃபுல்லாக தனியாக தானே இருக்க. அவங்க கூட பேசினா இந்த சிட்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இதை எடுக்கணும். இதுவா? இதான். அடாப்டர் வேற நான் ஆஃபீஸில் விட்டுட்டேன். நாளைக்கு ஆஃபீஸ் டூர் போக போறீங்க. தேவையானதை ஆஃபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டீங்க. டூரில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஏன்னா கௌஷிக் இருப்பான். ஆனால் இப்போ தான் என் வேலையை செய்ய முடியாது. இப்போ என்ன பண்ண போறீங்க? உன்னோட லேப்டாப்பை கொஞ்சம் கூட. அது செகண்ட் செல்ஃப்ல இருக்கு. எது தேவைனாலும் என்ன கேளுங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. சரி சொல்லுங்க, நம்ம கல்யாண போட்டோ எங்க இருக்குன்னு? ப்ளீஸ் டோனி, நான் காலையில் கிளம்புறேன். இந்த குழப்பத்தில் கல்யாண போட்டோவை நான் எங்கன்னு தேடி கண்டுபிடிப்பேன். உங்களுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லையே. சரி, பாஸ்வேர்ட் சொல்லு. எல்லா விஷயத்துல நீங்க இப்படிதான் பண்றீங்க. காலையில வர உங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க முடியல. ஏர்போர்ட் போயிட்டீங்கல்ல, அங்க போய் ஏதாவது சாப்பிடுங்க. வெறும் வயித்தோட இருக்காதீங்க. அப்புறம் என்ன, டேப்லெட் இருக்கா? அதை மறக்காம சாப்பிடுங்க. ஓகே, பாய். மேடம், மேடம் இந்தாங்க மேடம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் போடல. அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 நாளைக்கு அந்த பையன் வரமாட்டான். ஓ. மேடம், ஒன்றும் இல்லை. வீட்டில எல்லாம் சரியா இருக்கா? பிரச்சனை எதுவும் இல்லையே? அப்படின்னா ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க மேடம். ம். ஆண்டி, நான் பக்கத்து ஃப்ளாட்டுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ இங்க வரும்போது தான் பார்த்தேன் பால் பாக்கெட் வெளியிலேயே இருக்கு. எடுக்காம விட்டுட்டீங்களா? என்னாச்சு?
இப்ப நீ ஃப்ரீயா இருக்கியாம்மா? ம் இப்ப உன்னால என் ஃப்ளாட்டுக்கு வர முடியுமா? வரேம்மா. வாம்மா. ஒண்ணும் இல்லம்மா. காலையில நீ வந்தப்ப என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தேன். அதான் சரியா பேச முடியல. நீ எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எல்லாம் சூழ்நிலை தானே. உங்க ஃப்ளாட்ட ரொம்ப அழகா வச்சிருக்கீங்கம்மா. அப்படியா? ஆ, இதெல்லாம் என் மகன் அரேஞ்ச் பண்ணா. அங்கிள் கூட சேர்ந்து எல்லாத்தையும் அவன் தான் கிளீன் பண்ணுவான். ஓ அது போக இங்க யாரும் யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. நான் ம். சும்மா உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்ப்பேன். அதான். அப்புறமா நாங்கெல்லாம் வயசானவங்க இல்லையா? எங்களால இப்ப இருக்க மனுஷங்கள புரிஞ்சுக்கவே முடியல. யாரும் இங்க பொறுமையான மனநிலையிலே இல்ல. இதோ இங்க இருக்கு பாரு. இதோ இதுக்கு கிடைக்கிற மரியாதை கூட இப்ப பெரியவங்களுக்கு கிடைக்கிறது இல்லம்மா. யாருக்கும் அதை பத்தி கவலை இல்ல. எல்லாரும் அப்படி இல்ல. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்கள என்னாலதாம்மா பார்க்க முடியல. பிறர் நிலத்துக்காக யாரும் இருக்கிறது இல்ல. பொது நிலைமை இல்லாம போச்சு. என் மகன் கூட வெளிநாட்டுல வேலை பார்க்கறான். அவர் இங்க வர்றது இல்லையா? நீங்க 2 பேரும் தனியா தான் இங்க எப்பவும் இருப்பீங்களா? வேற யாரும் இல்லையா? எங்களுக்குன்னு வேற யாரும் இல்லம்மா. அவன் வந்தான்னா உண்டு. ஆ, ஆ, அவன் அவன் கடைசியா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. போன முறை வந்தப்ப கூட வெளியெல்லாம் எங்களை கூட்டிட்டு போனான். அப்படியா? ஆனா இப்போ நாங்க அவனுக்காக காத்துட்டு இருக்கோம். இன்னும் அவன் வரலம்மா. ரொம்ப ஆசையா இருக்கு அவனை பார்க்க. ஆ, நாம நினைச்சதுதான் இங்க எதுவும் நடக்க மாட்டேங்குதே. இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. முன்னாடிலாம் என் கவலைய சொல்றதுக்கு யாராவது இருந்தாங்க. இப்ப அதுக்கு கூட ஆள் இல்ல. சரி, நீ இங்கேயே இரு. நான் போய் உனக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா. உட்காருங்கம்மா, பரவாயில்ல. அங்கிள் இருக்காருன்னு சொன்னீங்க, அவரை காணோம். அவரா? அவரு உள்ள இருப்பாருமா. இருமா. இதோ இதோ இப்பவே போறேன். அவரை கூப்பிடுறேன். இல்ல பரவாயில்லம்மா. சரி நான் அப்படியே கிளம்புறேன். என்னம்மா, என்னாச்சு? இந்த ஸ்வீட் சாப்பிடுமா. இல்ல எனக்கு ஸ்வீட் பிடிக்காதுமா. ஒன்னும் ஆகாது. முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிடாமையா போவ? உங்களுக்கு என்ன தேவை இருக்குமா? நீ முதல்ல ஸ்வீட்டை சாப்பிடு. அம்மா, நாங்க இருக்கிற ஃப்ளாட் இருக்குல்ல, அதான் உங்க பக்கத்து ஃப்ளாட். இதுக்கு முன்னாடி அங்க தங்கியிருந்தவங்களுக்கு ஐயோ தண்ணி கொட்டிடுச்சு. அதை இங்க கொடுங்க. கொடுங்க, நான் துடைக்கிறேன். ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. அம்மா இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. சரி நான் கிளம்புறேம்மா. சரிம்மா. உனக்கு தெரியாதுன்னு ஏம்மா சொன்ன? அவகிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. ஆனிக்ஸ் கார்ப்பரேஷன் அக்கௌண்ட்டை ரோனா கிட்ட கொடுத்தீங்களா? நோட்டிஃபிகேஷன் அப்படி தானே சொல்லுது. அந்த அக்கௌண்ட் என்னது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல. எல்லாருக்கும் போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் இருக்கும்ல. உனக்கு போன வருஷத்தோட குவார்ட்டர் ரிசல்ட் தெரியுமா? 30% டார்கெட் மிஸ் குறைஞ்சிருக்கு. ஆனால் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல. நீங்கள் என்கிட்ட இதை டிஸ்கஸ் கூட பண்ணலையே. மிஸ்டர் ஆர்கோ முகர்ஜி, நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வேலைக்கு வந்தீங்க. நாங்கள் எங்கள் வேலையை இப்படி தான் செய்வோம். வாங்க வாங்க உட்காருங்க முதல்ல. இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த டீல் முடிஞ்சது. இந்த டீலை எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா எப்போவோ முடிச்சிருப்பேனா.
ஸ்பெஷல் பிரைசிங் அப்ரூவலை மறுபடியும் தர முடியாது. உங்களுக்கு புரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு அதை கேட்குறீங்க? அது எனக்கு புரியுது. சிறப்பான வேலையை அப்ரூவ் பண்றதுக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுவாங்க. அது நல்லதுதான். நீங்க இதை அப்ரூவ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. இதனால 75 கோடி லாஸ் ஆனா போர்டு உங்களை விடுமா? வாட் டு யூ மீன்? பிரைசிங் ஆர்டர் வந்திருக்கு, அவங்க அப்ரூவலும் முடிஞ்சது. திடீர்னு நீங்க என்னடானா எல்லாத்தையும் மாத்துறீங்க. நல்லா பாருங்க, பார்த்தாவது தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. ஒன் மினிட். கேன் யூ ஹேவ் எ சீட் ப்ளீஸ்? இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொன்னா நம்புவாங்களா? யோசிச்சு பாரு. அங்கிள் ஆண்டி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நீ சொன்னியா? பேரண்ட்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஏற்கனவே அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. ஆர்கோ என்ன சொல்றான்? நீ அவன்கிட்ட ஏதாவது சொன்னியா? நான் சொல்லிட்டேன்.
ஆனா அவன் கவலைப்படல. நீ அவர்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லு. புரியுற மாதிரி சொன்னா புரிஞ்சுக்குவாரு. சொல்றத கேளு. சரி, நான் முதல்ல வெளியில போறேன். வெளியில போயிட்டு உன்னை கூப்பிடுறேன். சரி கூப்பிடு. வரேன், இருங்க. நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். டேக் கேர். மேடம், என்னாலலாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. இனிமேல் பேக்கெல்லாம் வெளில வைங்க. இங்கே இருக்கிறவங்க இப்படி தான் சரி, பண்ணுவாங்க. வைக்கிறேன். நேற்று நான் அட்வான்ஸ் 500 பற்றி பேசியிருந்தேன். அது என்னாச்சு? அதை பற்றி சொல்லவே இல்லை. 500 ரூபாய் இதுக்கு? இங்கே இருக்கிறவங்களாம் சொல்லாமல் கொள்ளாமல் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க 750 ரூபா தரணும். இந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் பணம் கொடுக்காம போயிட்டாங்க. எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா எனக்கு? சரி சரி, புரியுது. நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம். ஒரு நிமிஷம். என்ன? இந்த பில்டிங்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் பால் சப்ளை பண்றீங்களா? ஆமாம். இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல எதுவாக முடியுமா? இருந்தாலும் செக்யூரிட்டி கிட்ட போய் கேளுங்க. அதை பற்றிலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்கிட்ட போய் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? நீ முதல்ல பேய் படம் பாக்குறதெல்லாம் நிறுத்துறியா? அத பாத்துட்டே இருந்தா இப்படிதான் நடக்கும். எல்லாரும் தானே பாக்குறாங்க. எல்லாருக்கும் நான் பிரச்சனை பார்க்கல. வருதா? நான் போய் பாக்கல. சொல்லாத. உனக்கு பயமா இருக்கும். பாத்திருக்க மாட்டேன். உன்னோட மெடிக்கல் ப்ராப்ளம் மறுபடியும் வராம இருந்தா நல்லது. அத பத்தி நான் யோசிக்கல. அது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். நீ ரூம் ஓபன் பண்ணி பாத்தியா? இல்ல, அந்த லாக் என்னால ஓபன் பண்ண முடியல. அது சரி. ஆர்கோ அவர் எங்க இருக்காரு? எப்பவும் போலதான் டூர் போயிருக்கான். அவன் வருவான், சீக்கிரமே வருவான். அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன? டாக்டரை போய் பார்க்க சொன்னான். நீ சொன்னதுதான். நீ கூட அதுதானே சொன்ன. டாக்டரை பார்த்தா சரியாயிடும்னு சொன்ன. யாரா இருந்தாலும் இதுதான் சொல்லுவாங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இங்க பாரு, உண்மையிலேயே சூப்பர் நேச்சுரல் பவர், ஏதாவது பேட் வைப்ஸ் அங்க இருந்தா கண்டிப்பா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம விட்டா அது சரிப்படாதுல்ல. யார் பாப்பா? நீயா? யார், நானா? எனக்கு என்ன பைத்தியமா? நான்லாம் உன் இடத்துல இருந்து ஓடியே போயிருப்பேன். நீ எப்படித்தான் இன்னும் அங்க இருக்குன்னு தெரியல. ஹேய், என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல, கவலைப்படாத. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். நல்லதில்ல, நல்லதில்ல. இது யாருக்குமே இங்க நல்லதில்லம்மா. இத யாரால தாங்க முடியும்? இந்த பாவத்தெல்லாம் எல்லாராலையும் தாங்க முடியாது. ஆமா, பாவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பாவங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லம்மா. நீங்க எதை பத்தி பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. நீ எதுக்கும் பயப்படாத. நீ நீ என்ன பாக்குறியோ அது உண்மை இல்ல. அவன் அவன் ஏதோ உண்மையை உன்கிட்ட சொல்ல வரான். உண்மையாவே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு நீ நல்லா யோசிச்சு முடிவிடு. சரியா? பாத்துக்கோ. எனக்கு அதை பத்தி முழுசா தெரியலனாலும் நான் பார்த்திருக்கேன். என்னால அதை கண்டிப்பா உணர முடியுது. ஆனா இருந்தாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீயா அதை தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. இங்க பாரு, எல்லாத்தையும் விட கூடிய சீக்கிரமே உனக்கு எல்லாமே தெரியும்.
அப்ப உனக்கு எல்லாமே புரியும். அத பத்தி இல்ல, நான் அத பத்தி சொல்ல மாட்டேன். புரிஞ்சுப்ப, நீயே புரிஞ்சுப்ப. அது என்ன சொல்ல வருதுன்னு நீயே புரிஞ்சுப்ப. அவ சொல்றதெல்லாம் நீ கேட்காதம்மா. நான் எதுவும் தப்பா சொல்லலையே. நான் என்ன சொன்னாலும் அவ என் பேச்சு கேட்க மாட்டா. அதனால தான் நான் எதுவும் சொல்ல விரும்பல. நீ தப்பு என்ன பண்ற. பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? அப்படியே இருக்கட்டும். இவகிட்ட நீ எதுவும் கேட்காதம்மா. நீ எழுந்து வா. நீ ரொம்ப டிஸ்டர்பா இருக்க. நீ வந்து தூங்க. வா, பார்த்து இப்படி. அது கண்டிப்பா அந்த பாவம் அடங்காது. சரிம்மா. அடங்காது. நீங்க ஏன் டோனியை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்க கூடாது? நான் எத்தனையோ தடவை அவகிட்ட சொல்லிட்டேன், அவ கேட்க மாட்டேங்கிறா. இது ஏதோ ஒரு குழந்தையோட பேய் கதை மாதிரி தான் எனக்கு படுது, அவ்வளவுதான். அது சரி, இப்படி எல்லாம் எங்கேயாவது நடக்குமா? ஆமா, டோனியை நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? அவளுக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்கு. அவ ஒன்றும் குழந்தை இல்லை, எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவளுக்கு ஹஸ்பண்டும் இருக்காரு. அது மட்டும் இல்லை, அவரும் ரொம்ப பொறுப்பாக தான் நடந்துக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, அப்படிலாம் பேசாதீங்க. அவங்க 2 பேரும் நல்லதுன்னு நினச்சி தான் பண்ணாங்க. ஆனால் என்னாச்சு? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது டெஃபினட்டா ஒரு அமானுஷம் தான். அந்த புரோக்கரை கூப்பிட்டு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா வெளியே வரும். அப்புறமா பார்த்துக்கலாம். அவசரப்பட்டு நாமளா எதுவும் கற்பனை பண்ண வேண்டாம். தெரிஞ்சிட்டு வந்து நான் சொல்றேன். சரி, ஆனால் கொஞ்சம் ஓவராக போயிட வேணாம். உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த மனுஷர்கள் எல்லாம் தலைவர் கீழே வேலை செய்யறவங்க. இங்க யாருமே எங்கேயுமே ஓவராலா எதையும் பண்ணிட முடியாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்னால சரி செஞ்சிட முடியும். நான் தான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் உங்க அப்பா கிட்ட சொன்ன? இப்படி நீ பண்ணிருக்க கூடாது. எங்க அவர் என் அப்பாங்க, கோபப்படதான் செய்வாரு. இப்ப நிறைய கேள்வி வரும். இங்க எல்லாத்தையும் உட்காந்து நான் கேட்டுட்டு இருக்கணும். சரி, தான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, பாத்துக்கலாம், விடு. நான் நாளைக்கு நைட்டு அங்க வரேன். இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு நைட்டு நிம்மதியா இருக்க முடியுமான்னு தெரியல. டோனி, நான் சொல்றதை கேளு. எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நான் உனக்காக தான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். நாளைக்கே அங்க வந்துருவேன். உனக்கு புரியுதுல? அதுக்குள்ள எதுவும் பிரச்சனை ஆகாம பாத்துக்கோ. சரி, பாத்துக்கிறேன். இப்போதைக்கு எல்லாம் ஓகே தான். டேக் கேர்.
அங்கிள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அங்கிள். அந்த ஃப்ளாட்டு என் பொண்ணோடது. சொல்லப்போனா அந்த அளவுக்கு ஒன்றும் ஃபேமஸ் இல்லாத ஃப்ளாட்டு தான். அது வாடகை கொடுக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அந்த புரோக்கர் வந்து சொன்னதால தான் அவன் பேரு கூட பப்புன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளாட்ல என்ன நடந்துச்சோ கொஞ்சம் உண்மையா சொல்லுங்க ப்ளீஸ். என் மருமக அப்புறம் என் ஒரே பேரை பூபாயன் தான் கூடியிருந்தாங்க. ஆனால் சந்தோஷமா இல்லை. ஏன்னா என் பொண்ணுக்கு அவன் சரியான ஆள் இல்லை. எல்லாமே என் மருமகனால வந்தது. முதல்ல அவருக்கு ரொம்ப குடிப்பழக்கம் இருந்துச்சு. என் பொண்ணு அவரு ரொம்பவே மென்டல் டார்ச்சர் பண்ணி அனுபவிக்காத சித்திரவதைலாம் அனுபவிச்சாமா அவ. அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவத்துல இப்ப கூட என்னால மறக்க முடியல. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ வீட்டை விட்டு முதல்ல வெளில போ. உன்னால என்னோட வாழ்க்கையே போச்சு. ஒழுங்கு மரியாதையா போயிடு. அதோட எல்லாம் முடிஞ்சிச்சுமா. போலீஸ் வந்தாங்கம்மா. மாமாடியோட உடம்பு அவங்க தான் மீட்டாங்க. போலீஸ் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அப்போ பாப்பாய் முதல் 2 நாள் அவர் எங்க தேடியும் காணும். அப்புறமா மேல மாடியில இருக்கிற மேல அலமாரியில தேடுறப்ப கண்டுபிடிச்சாங்க. இந்த உலகம் ரொம்பவே விசித்திரமானதுமா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? சில பேருக்கு இங்க எவ்வளவுதான் வேண்டானாலும் குழந்தைக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனா ஒரு சிலர் கிடைச்சது தூக்கி எறிஞ்சிடறாங்கம்மா. ஒரு பொறுப்பு ஏத்துக்க முடியாதவன் எதுக்குமா அந்த பொறுப்புக்குள்ள போகணும்? நான் கிளம்புறேன். நீ எங்க பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருமா. ஏதாச்சும் தேவைன்னா எப்ப வேணாலும் கூப்பிடுமா. நான் இங்கதான் இருப்பேன். சரியாம்மா? நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஆர்க்கோ நைட் இங்க வந்துருவாரு. நான் சாப்பிட்டேம்மா. நீங்க போய் தூங்குங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? சரிம்மா. அவர்கிட்ட சாவி இருக்கு. சரி, அப்பா எப்படி இருக்காங்க? ம், அப்புறம் கூப்பிடுறேன். ஆர்க்கோ, நீ எப்போ வந்த? ஃப்ளைட் கரெக்டான டைமுக்கு வந்துருச்சா? சாப்பாடு டேபிள்ல இருக்கு. நீ சாப்பிட்டியா? நீ ஃப்ளைட்லேயே சாப்பிட்ருப்பன்னு நினச்சி கம்மியாக தான் வச்சுருந்தேன்.
சாவி என்கிட்ட இல்ல, நான் மறந்து போய் இருக்குன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் வேகமா வந்து கதவை திறக்குறியா ப்ளீஸ்? ஹலோ டோனி, டோனி நான் வெளியே தான் இருக்கேன், ப்ளீஸ் வா. நான் இவ்ளோ சொல்லியே நீ ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீ சொல்றத நம்புறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். நம்ம டைம் எடுத்து பார்க்கலான்றேன். இதுக்கு மேல என்னால முடியாது. என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. நான் ஒன்னும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. பின்ன என்ன பண்ற? உன்னதானே கேக்குறேன். மன அழுத்தத்தினால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுதுன்னு. How many times have I told you? I have no problem. I know that you don't have any problem. ஆனா கவுன்சிலிங் மட்டும் என் கூட வா. நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு பைத்தியம்ங்கறியா? என்ன பைத்தியம்ங்கறியா? சாரி, ஐ எம் சாரி. டோனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கல. கொஞ்சம் உட்காரு ப்ளீஸ், ப்ளீஸ். சாரி. என்னால இதுக்கு மேல முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இது கடவுளுக்கு கூட பிடிக்கல போல இருக்கு. இது எதுவுமே நிரந்தரம் இல்ல. நீ வேணா பாரு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். எந்த விஷயமும் இங்க நிச்சயமா சரியாக போறதில்ல ஆர்கோ. என்னால இனிமே அம்மா ஆகவே முடியாது. அந்த பாபு இனி நிச்சயம் திரும்ப வரமாட்டான். அவன் திரும்ப வரப்போறதே இல்ல. நீ அவனை இன்னும் பார்க்கல. அவன் எவ்வளவு கியூட்டா இருந்தான்னு தெரியுமா? பாபுவும் போயிட்டான். நானும் இப்ப உடைஞ்சு போயிட்டேன். அப்புறம்தான் நான் உன்னை பார்த்தேன். எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சேன். ஆனா அது கூட நடக்கல. என்னதான் பண்ண சொல்ற? டோனி, இத பத்தி நம்ம இனிமே பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருந்தோம்ல. ப்ளீஸ். நான் உனக்காக தான் வேலையை லீவ் போட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். எப்படி நாளைக்கு போக தானே போற? சர்வை பண்ணி தானே ஆகணும். பிளாட்டோட ஓனர் எங்க இருக்காருன்னு முதல்ல சொல்லுங்க. சார், அது அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே போன்ல பேசிட்டேன் சார். நான் அவரு அமெரிக்கால இருக்காரு. அவர் ஃபோன் நம்பர் கொடு. சார், அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வர்றது அவரு. டேய், என்ன மழுப்பிக்கிட்டு இருக்க? ஃபோன் நம்பர் கொடுனா குடுறா. அது வந்து சும்மா ஏதாவது கதை சொல்லிட்டு இருந்தா கழுத்தை திருகி போட்டுருவேன். டேய், இங்க வாடா. சார், நான் உங்க காலில் கூட விழுந்துட்டேன் சார். என் ஃபோன் உண்மையாவே கீழே வந்து உடஞ்சிச்சு சார். நம்பர் மாத்திட்டேன், ஃபோனும் மாத்திட்டேன். பழசெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்ககிட்ட போய் சொல்லி நான் என்ன சார் பண்ண போறேன்? பாரு, நான் உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். நம்பரை எப்படியாச்சும் நீ வாங்கி கொடுக்கணும். என்ன புரியுதா? ஓகே, கிளம்பு. சார், என்ன? நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் சார். இப்பவே சொல்லிடுறேன் சார். உங்க அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆக்கிறதுக்கு எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சுது. ஃப்ரீ டைம்ல வந்து 4 போட்டோ மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க, பாஸ்போர்ட் சைஸ்ல. அதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ அந்த லாக்கர் சார்? இதுக்கு முன்னாடி உங்களை சைன் பண்ண சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லாக்கர் சம்பந்தப்பட்டது தான். சீக்கிரமே அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டோனி,
ஏய் டோனி, எதுக்கு ஏசி எவ்வளோ குறைச்சி வச்சிருக்க? ரொம்ப கோல்டா இருக்கு பாரு, கொஞ்சம் நார்மலா வைக்கிறியா? நீங்க வேற எங்க, நான் எதுவும் பண்ணல. அப்புறம் எப்படி திடீர்னு குளிருது? இதுல நிறைய மாறி இருக்கு. டோனி டோனி டோனி, நான் தான், இட்ஸ் மீ. டோனி, உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு டோனி? என்னன்னு கேக்குறான்ல. டோனி டோனி, ஒன்னும் இல்ல டோனி, காம் டவுன். சார், ஃபைல் சார். ஓ, ரொம்ப நன்றிப்பா. அது ஒன்றும் இல்லைப்பா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். என் மனசுல வித்தியாசமா ஒன்று தோணுச்சு. முதல்ல நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். அது என் நண்பனோட பொண்ணை பத்தின கதை தான். அது இல்ல, அது ஒரு கேஸ் தான். அது ஒரு சாதாரணமான கேஸ் தான். ஒன்னும் நீ யோசிக்கிற அளவுக்குலாம் இல்லப்பா. நான் தேடும்போது எனக்கு ஒரு விஷயம் காதுக்கு வந்துச்சு.
இல்ல இத பத்தி உன்கிட்ட சொன்னா உனக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். இது 2002ல நடந்த சம்பவம். ரிலாக்ஸ், ஒன்றும் நடக்காது. நான் நாளைக்கே திரும்பி வரேன். புது ஃப்ளாட் ஒன்று பார்க்கலாம், சரியா? சரி, வா, நான் அப்படியே கிளம்புறேன். நான் பாப்பா கிட்டேயும் செக்யூரிட்டி கிட்டேயும் சொல்லியிருக்கேன். பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணு, அவங்க வந்துருவாங்க. சரியா? அப்புறம் வேற ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன். பழைய டெனண்ட்டுக்கு பில்லு வந்துருச்சு, அப்படிதானே? அன்னைக்கே வந்துருச்சு. அது அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க நம்பர் வாங்கிட்டேன், உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன், சரியா? சரி. என்னாச்சு? டேக் கேர். பாய். ம். அண்ணா, உங்களுக்கு யார் வேணும்? அந்த ஃப்ளாட் பத்தி என் கணவரோட நண்பர் தான் சொன்னாரு. அப்படியா? அதுக்கப்புறம் பலமுறை என் கணவர்கிட்ட வீட மாத்த வேண்டாம்னு சொன்னேன். நீங்களே சொல்லுங்க. இருக்கும்போது வாடகை வீட்டுக்கு ஏன் போனோம்? ஆனா என்ன பிரச்சனைன்னா இவர் என் பேச்ச கேட்கல. ம். வழக்கம் போல அவர் எப்பயுமே அப்படிதான். அதனாலதான் பிரச்சனையே. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி பெருசா எந்த ஒரு காரணமும் கிடையாது. அவரோட ஆபீஸ்க்கு பக்கத்துல அந்த இடம் இருந்ததுனால தான் போனோம். ஓ. ஆனா எங்களுக்கு அங்க வேற யாரும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் எங்களுக்கு வந்ததால தான் அங்க இருக்க கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணோம். அப்படிங்களா? சரி, என்ன மாதிரியான ப்ராப்ளம்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆரம்பத்துல அங்க இருக்க பொருட்கள்லாம் கீழே விழுந்துச்சு. திடீர்னு அங்க இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். முதல்ல அதெல்லாம் நார்மல் தான் நினைச்சோம். அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா என் பையன் வந்து வேற ஒரு பையன் அங்க இருக்கிறத பார்த்துதான் சொன்னான். அது போக அந்த பையன் அவன் கூட விளையாடுறதாகவும் என்கிட்ட வந்து சொன்னான். அடிக்கடி என்ன கூப்பிட்டு அவனை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவன் இங்கதான் நிக்கிறான்னு சொல்லுவான். அதோ அங்க பாருமா, அங்கதான் நிக்கிறான்னு அடிக்கடி சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். எங்களுக்கு அதெல்லாம் பார்த்து பயமே வந்துருச்சு. இதுக்கு மேல பிரச்சனை வேண்டான்னு சொல்லி அந்த பிளாட்டை விட்டு உடனே கிளம்பிட்டோம். யாராவது தெரிஞ்ச ப்ராப்ளம் இருக்க இடத்துல இருப்பாங்களா சொல்லுங்க. அதான் கிளம்பிட்டோம். உங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க போல இருக்கு. வீடோட கார்னர் ஜன்னல்ல ஒரு சின்ன பையன் நின்னுட்டு இருந்தான். அவன் கீழே ஏதாவது விழுந்து வச்சானா எனக்கு தாங்க பிரச்சனை. கொஞ்சம் அவன்கிட்ட சொல்லுவீங்க, சரியா? ஏற்கனவே நிறைய பிரச்சனை. இதுல இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. பாத்துக்குங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.
என்னது இது? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அப்புறம் இங்க பாரு, கன்னத்துல தாடி எல்லாம் இருக்கு. நானும் அப்ப மேக்கப்போடலாம் இருப்பேன். இதை விட நல்லதா உங்களுக்கு கிடைக்கலையா? இல்லை சார், இதுதான் ஒரே படம். சரி, நீ ஒன்று பண்ணு. கிராஃபிக் டிசைனர் இருப்பாங்கல்ல, அந்த கிராஃபிக் டிசைனர் பேர் கூட என்னவோ சித்தோ. அவங்ககிட்ட சொல்லி அந்த பியர்டு எடுத்து கொஞ்சம் எங்க காட்ட சொல்லு. கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருக்கணும். பெரிய வித்தியாசம் எதுவும் வருமா சார்? அப்படி இல்லை, அது இல்லைன்னா உங்களுக்கு ஒரு யோசனை கிடைக்கும். இங்க பாரு. பொப்பாய் நல்லாவே வரைவான் தெரியுமா? மலைகள், பறவைகள், நல்ல திறமையான பையன். இதோ இங்க பாரு, இத வரைஞ்சதும் என்கிட்ட தான் வந்து காட்டின அவன். எப்பவுமே இதை என்கிட்ட தான் காட்ட அவன் ஆசைப்படுவான். இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவன் எங்க இருந்தாலும் கண்டிப்பா நல்லாதான் இருப்பான். திறமையானவன். இதெல்லாம் புதுசா இருக்கு. இது அவன் வரையில. இது எங்க இருந்து வந்துச்சு? ஆமா, இதெல்லாம் புதுசா இருக்கு. இது என்ன? இது உனக்கு எப்பமா கிடைச்சது? உன்னதமா கேக்குறேன், இது எப்ப கிடைச்சது? நேத்து தான் எடுத்தேன். இங்க எதுவுமே எழுதலையே. நீ ஏதோ எழுதிருக்குன்னு சொன்ன. இல்ல, இன்னைக்கு காலையில நான் பார்த்தேன். இல்லம்மா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லம்மா. I wonder what you are. போப்பாய் இங்கதான் இருக்கான். நீ இந்த வீட்ல தானே இருக்க? இங்க தானே இருக்க? என்கிட்ட வந்து பேசு. இங்க வா, நான் பேசணும்.
நீ கண்டிப்பா வரணும். நீ கண்டிப்பா வருவ. டோனி, டோனி, டோனி வீட்லயா இருக்க? டோனி, உன்னை எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? உனக்கு கேட்கவே இல்லையா? டோனி, டோனி, என்னாச்சு உனக்கு? டோனி, என்ன? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஏய் டோனி, உனக்கு ஒண்ணும் இல்ல, முதல்ல உட்காந்து பேசு. குழந்தை எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணும்? டோனி, காம் டவுன். எனக்கு தெரியும் எதனால இதெல்லாம் அது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு அது தெரியலல்ல? ட்விங்கிள், ட்விங்கிள், I know. Twinkle, twinkle, little star, how I ஹலோ wonder ஹலோ டாக்டர் பிரகாஷ். what you are. இல்ல, எமர்ஜென்சி உடனே பார்க்கணும். இல்ல, முன்னாடியே நான் வந்திருக்கணும், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் அர்ஜென்ட். இங்கே பார்த்தீங்களா? நான் நினச்சது போல தான். இப்போ அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கோம். அவங்க முதல்ல தூங்கட்டும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறதா நல்லது. நீங்கள் வேணா மதியானம் வந்து பாருங்க. உங்ககிட்ட ஒரு சில விஷயம் கேட்கணும். அப்படியா? உள்ள வாங்க. இங்கே பாருங்க சார், இது சமீபத்தில் நடந்ததில்லை. இது பழைய கதை சார். 2002 ஆரம்பித்து நிறைய நடந்திருக்கு. எல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கு. இங்கே பாருங்க. சமீபத்தில் நாங்கள் ஒரு புது ஃப்ளாட்டுக்கு மாறினோம். அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்நார்மலா இல்லை பேராநார்மலா? அவள் பேரநார்மல்னு சொல்கிறா. இது சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்னால வர்ற ப்ராப்ளம் தான். டாக்டர், நான் அவளுக்கு எந்த மன அழுத்தத்தையும் கொடுக்கல. உங்ககிட்ட அவளை வர சொல்லி கவுன்சிலிங் கொடுக்க சொன்னதே நான் தான். அது இருக்கட்டும். ஆனால் அதை பற்றி இப்போ பேசி அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. அவங்க சில நாள் மயக்கத்தில் இருக்கணும், கண்காணிப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த வகை நோயாளிகளை கணிக்கவே முடியாது. சில மாதங்கள் கூட ஆகலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்குறோம். நம்ம நல்லதே நடக்கும்னு நம்புவோம். சார், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான் சார். பியர்டு இல்லாமல் அப்பியரன்ஸ் அப்படியே மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம சரியான ட்ராக்ல தான் போகிறோம். ஜென்டில்மேனுங்கிற போர்வையில் இந்த மாதிரி ஆளுங்க செய்கிற மோசடியிலிருந்து தப்பிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு கடிவாளம் போடணும். அப்போ தான் எல்லாம் மாறும். 2002 அந்த ஆள் பேரு ஹனிஃபான் லகரி, துர்காபுரை சேர்ந்தவன். ஒரு விதவை பொண்ணை ஏமாத்திட்டு பணத்தை எடுத்து போயிருக்கான். 2009 சிலிகுரி. இப்போ அவன் பேரு மைனக் சந்தா. விக்டம் வந்து டீனேஜ் மாடல். அவங்க அப்பா ஒரு கோடீஸ்வரர். அவகிட்டேருந்து அந்த மொத்த பணத்தையும் உருவிட்டான். இவனோட சதியிலேருந்து அவளை காப்பாற்ற அவங்க அப்பா நிறைய பணம் செலவு பண்ணாரு. அவன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு இதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இவனை மாதிரி ஆளுகள்லாம் சைக்கலாஜிக்கலாக டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க. இவனோட சைல்ட்ஹுட்ல மனதளவில் டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம். இவன் கேஸும் இவன் அங்கிள் கொண்டு வந்த கேஸும் ஒன்று தான். சின்ன வயசுலயே அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, அம்மா வளர்ப்பதான் வளர்ந்தான். பிரச்சனை இருக்கு.
அது மட்டும் இல்ல, அதே நேரத்துல அவங்க அப்பா சூசைட் பண்ணி இறந்திருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனையினாலையும் சூசைட்னாலையும் தான் இவன் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு. ஹே ஹாம்லான், சொல்லுங்க. சரி, சரி, நான் பார்க்கறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னாச்சு சார்? நாம எதிர்பார்த்த மாதிரி விளையாட்ட ஆரம்பிச்சிட்டான். வாட்ஸ்அப் நாக் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கணும். நான் பயந்தே போயிட்டேன். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? மாட்டிக்கோண்ணா. தேவையில்லாம பேசாத. அங்க நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு? அங்க என் கதை முடிவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். இதுக்கு மேல நம்ம ஒரு செகண்ட் கூட வீணாக்க கூடாது. உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குல்ல? எல்லாம் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிக்கணும். அது இருக்கட்டும், நீ இங்க வந்ததை யாரும் பார்க்கலல்ல? யாரும் பார்க்கல. அபிஷியலா நான் எந்த குற்றமும் செய்யலையே. இதுல என்ன மாறப்போகுது? உண்மைதான். இன்ன வரைக்கும் போலீஸால உன்னை டச் கூட பண்ண முடியல. எனக்கு அதை பத்தி தெரியல. அந்த பிளாட்ல ஏதாவது உண்மையா நடந்துச்சா? ஸ்ட்ராங் ரூமர் ஒன்னு இருக்கு. நீ இங்க வந்ததை யாரும் பார்க்கலல்ல? முதல்ல பக்கத்துல இருக்கிற அந்த வீட்டோட ஓனர் கிட்ட அவ பேசுறனால முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது நடந்திருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அது போக அந்த வீட்டு வேலைக்காரி பயத்தினால வேலைக்கு வரதில்ல. எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணேன். ஆனா எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு பாரு. குழப்பம் இல்லாம பண்ணியிருக்கேன். கோடி ரூபாய் சம்மந்தப்பட்ட விஷயம் அது. இதுல என்ன தவிர வேற யாராலையும் முடிச்சிருக்க முடியாது. இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். இப்பெல்லாம் எல்லா விஷயத்துலயும் ரிஸ்க் தான் அதிகம். ஆனா பாரு, இதை நான் ரிஸ்கே இல்லாம சிக்காம முடிச்சிருக்கேன். இதெல்லாம் எல்லாரும் வெளியே தெரிஞ்சா வாயை பொழப்பாங்க. அது சரி, இதுல எல்லாமே இருக்கு. தேங்க்யூ. நன்றி இளவரசி. இப்ப நீங்க வெளியே வந்தீங்கன்னா முழு ராஜ்யம் நம்மளோடது. சரி, நான் கிளம்புறேன். எப்பவும் போல கண்ணியும் காதையும் நல்லா திறந்து வச்சிரு, சரியா? பாய். பாய். எஸ் சார், அவன் கிளம்பிட்டான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு போல. அதுதான் பையன் நம்ம கிட்டே விளையாடுறான். நீ எவ்வளவு விளையாடுறியோ விளையாடு தங்கம். உன்னை எங்க பிடிக்கணும், எப்படி பிடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இங்க பாரு, அடுத்த சிக்னல்ல டிராபிக் சார்ஜென்ட் கிட்ட சொல்லி அவனை பிடிக்க சொல்லு. அந்த இடத்த அவன் தாண்டவே கூடாது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னை கூப்பிட்டு கொஞ்சம் பேச வேண்டி இருந்தது. ஆனா வண்டியை நீ வேகமா ஓட்டிட்டு வந்த. ஏன், என்ன பயமா? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி இவ்வளவு வேகமா போற? இவங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டியோ? யாரா இருந்தாலும் போலீஸை பார்த்து பயப்படுவாங்க. அதுவும் இப்படி துரத்தி வந்து பிடிச்சா என்ன நினைக்கிறது? என்ன விஷயம்னு சொல்லுங்க. எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. உங்ககிட்ட ஒரு 3 கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. நீ 15 ஜூலை 2005, அதுக்கப்புறம் மார்ச் 3, 2008, அப்புறம் 5 செப்டம்பர் 2011 எங்கிருந்த? எனக்கு அதை பத்தி தெரியணும். ஒரு சாதாரண மனுஷனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. அதனால எனக்கு அதை பத்தி தெரியாது. நானும் இல்லை, யார் கேட்டாலும் இதை தான் சொல்லுவாங்க. அப்ப 2வது கேள்விக்கு போலாமா? இந்த போட்டோவை பாரு. இது யாருன்னு உனக்கு தெரியுதா? இவரை பார்க்க என்ன மாதிரியே இருக்கு. மாஃப் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கா? இருந்துதான் சார் ஆகணும். உங்ககிட்ட இருந்து ஒரே விஷயத்த நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். கேளு. இப்படி ஒரு நாடகத்தை நீங்க ரோட்ல வச்சு பண்ணிருக்க தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எதுவுமே இல்லாம நீங்க நேரடியா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுருக்கலாம் தான். ஆனா அவங்க
அவசரப்பட்டு உன்னை விசாரிக்கிறேன்னு சொல்லி அடிச்சிருந்தா அது நல்லா இருக்காது இல்லையா? அது மட்டும் இல்ல, நீ ஒரு ஜென்டில்மேன். எனக்கும் ஒரு சில கடமை உணர்ச்சியெல்லாம் இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கன்னா சீக்கிரமே உன்னை சரியான நேரத்துல சந்திப்பேன். பார்த்து பத்திரமா போ. வாங்கப்பா போலாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க பொண்ணு என் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளா? இல்ல, அவ எதுவும் கொடுக்கல. இதெல்லாம் எனக்கு ஏன் வினோதமா படுதுன்னா, அவ ஒரு ஆரோக்கியமான பொண்ணு. அப்படி இருக்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க. ஆரோக்கியமான பொண்ணா? ஆமா. இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைன்றீங்களா? பைப்போலார் ஒரு வியாதியே இல்லைன்றீங்களா? இல்ல, அது ஒரு வியாதி இல்ல. இட்ஸ் எ மென்டல் ஸ்டேட், மூட் ஸ்விங். இட்ஸ் நாட் எ டிசீஸ். இது இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கு. உங்களுக்கு புரியலையா? சில நேரங்கள்ல அவ ஓவரா கற்பனை பண்ணிக்கிறா. அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணது யாரு? நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் இந்த ஃபிளாட்டுக்குள்ள ஒரு பேயை கொண்டு வந்தேன். சந்தோஷமா? நான்சென்ஸ். நீ தான் அந்த மன அழுத்தத்தை கொடுத்துருக்க. அப்போ ப்ரூஃப் பண்ணுங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. உங்க பொண்ணு வேற வீட்டில் இல்லை. நான் தான் டின்னர் செஞ்சு சாப்பிடணும். வேணும்னா நீங்களும் வரீங்களா? டேம் இட். பாருங்க மேடம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால உங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல மேடம். அப்புறம் ஏன் தேவையில்லாம என்ன இங்க கூட்டு வந்தீங்க? காரணம் இல்லாம கூட்டிட்டு வரல. இது காரணம் இருக்கு. நீங்க 2 பக்கமும் மாட்டிப்பீங்க. இந்த 2 பக்கத்துக்கும் அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி சாவு வேணும்? ஸ்லோவானதா? என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? எனக்கு லாயர் வேணும். உனக்கு கிடைப்பாங்க. இப்பவே வருவாங்க. ஆனா என்ன, உலகத்துக்கே உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கும். நீ இப்போ ஒரு செலிபிரிட்டி ஆயிடுவ. அதுக்கப்புறம் நடக்க போறது உனக்கு வித்தியாசமா இருக்கும். எக்ஸாக்ட்லி உங்களுக்கு என்ன வேணும்? சார், இப்பதான் ஜெயந்த் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அவன் ஏடிஎம் போயிருக்கான். அங்க ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதனால இப்ப திருப்பி வீட்டுக்கு போயிருக்கான். அவன் மேல ஒரு கண் இருக்கட்டும். எஸ் சார். ஓகே சார். ஓகே, உடனடியா ஃபோர்ஸை கூப்பிடுங்க. சரியா? 2 பேர் தான் இப்ப நமக்கு தேவை. எஸ்ஐ உங்களோட கூட்டிட்டு போ, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். Fast.
நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் வாடிக்கையாளரின் எண்ணானது அனன்யா, நீ என்ன பண்ண போற? ஒரு செக்யூரிட்டி கன் எல்லாம் எடுத்துட்டு வருவானா? கொஞ்சம் மானிட்டர் 1 பாரு. இந்த சஸ்பென்ஸ நீ கிரியேட் பண்ணிக்க தேவையில்லை. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டியா என்ன? வாய மூடு. டைம் வேஸ்ட் பண்றதுல ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரேன். என் பேங்க் அக்கௌண்ட்டை ஏன் டச் பண்ண? அந்த இன்ஃபர்மேஷன் ஒன்றை தவிர வேற யார்கிட்டயும் இல்லை. உன் பேங்க் அக்கௌண்டா? இது எப்ப நடந்துச்சு? என்கிட்ட ஓவர் ஸ்மார்ட்டாலாம் நடிக்காத. நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போது ஏன் எடுக்கல? போலீஸ் என்ன புடிச்சிட்டாங்க. 2 மணி நேரம் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. என்னடா இது? நீ ஏன் இப்படி பண்ண? உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்டோரியை நான் எதிர்பார்க்கவே என்ன இல்லை. பேசுற நீ? இது உனக்கு காமெடியா இருக்கா? உன்னை பத்தி இதுவும் உங்ககிட்ட சொல்லாம இங்க வந்திருக்கேன். என்ன பேசுற நீ? நீ ஆரம்பத்துல இருந்து எல்லாம் சொல்லியிருக்கணும். சாந்தினி கிட்ட நீ என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கணும். எக்ஸாக்ட்லி, அதுதான் என்னோட பெரிய தப்பு. நீ என்ன நான் இப்ப நல்லவனா மாறணும்னு எதிர்பார்க்கறியா? அப்போ உனக்கு எதுலயும் ஷேர் தேவையில்லையா? பணம் மொத்தத்தையும் நானே எடுத்துக்கவா? என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. நான் பேசவே போறது இல்ல. இப்ப எனக்கு அந்த காசு என்ன ஆச்சுன்னு இப்ப எனக்கு தெரியணும். எனக்கு அது தெரியாது. மூவ். கடைசியா உன்கிட்ட கேக்குறேன், பணம் எங்க? உன் கண்ணை முதல்ல கீழே வை. உன்னை கண்காணிச்சிட்டு இருக்காங்க.
நான்சென்ஸ் மாதிரி பண்ணாத. இப்படி பண்ணா எனக்கு பிடிக்காது. வீடு முழுக்க சிசிடிவி சர்வேலன்ஸ்ல இருக்கு. இப்படி பண்ணாத, அப்புறம் நீ தான் பெரிய பிரச்சனையில மாட்டுவ. என்ன என்ன பண்ற நீ? என்ன ஏமாத்த பாக்குறியா? உன்ன ஷிட். நான் உன்ன வேணும் பண்ணல. அவ பணத்தையே எடுக்கல, அவளை எதுக்கு சுட்ட? அவதான் சொன்னால. டோனி டோனி எப்படி இப்படி ஒரு காதல் நாடகம் உன்னால போட முடிஞ்சது? இது வரைக்கும் உன்னோட வாழ்க்கையில யாரையாவது உண்மையா லவ் பண்ணிருக்கியா? ஆர்கோ முகர்ஜி அவன் ஒரு மனசாட்சியே இல்லாத கிரிமினல். எந்த ப்ரூஃபும் இல்ல, எந்த எவிடன்ஸும் இல்ல, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல. தனியா இருக்க பொண்ணுகளை டார்கெட் பண்ணி அவன் தூக்கிடுவான். ஹேண்ட்ஸம், குட் லுக்கிங், டேஜிங், வெல் எஜுகேட்டட். அவன் இதில் மாட்டிக்கிட்டதே இல்லை. இது வரைக்கும் யாரும் அவனை சஸ்பெக்ட் கூட பண்ணதில்லை. கடந்த 10 வருஷத்துல இதே மாதிரி தொடர்ந்து 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. என் பொண்ணு அவனுடைய பேக்ரவுண்டை செக் பண்றதுக்கு சான்ஸே கொடுக்கல. என்னத்த பண்றது? இல்ல அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. போலீஸ்காரங்களே இதெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. சரியா 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து இதே மாதிரி வேலையை பார்த்துருக்கான். அவனோட டார்கெட்டே இதுதான். எப்படி பண்ணியிருக்கான் பாத்தியா? ஆல்ரெடி டிஸ்டர்பான குடும்பத்துக்குள்ள தான் போவான். ஈஸியா மயக்கிடுவான். அவங்களும் ஈஸியா காதல்ல விழுந்துருவாங்க அவன் மேல. அவன் இவங்கள கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவான். சட்டப்படி யோசிச்சா இதெல்லாம் செல்லாது. முதல்ல கல்யாண போட்டோ எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா கிளீனா அழிச்சிருவான் அவன். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. கல்யாண போட்டோவாவது கொஞ்சம் எடுத்து கொடு. ப்ளீஸ் டோனி, நான் காலையில கிளம்புறேன். இந்த குழப்பத்துல கல்யாண போட்டோவை என்னோட லேப்டாப்ல இருந்து பேங்கிங் இன்ஃபர்மேஷனை ஹேக் பண்ணிட்டான். சரி, பாஸ்வேர்ட் சொல்லு. எனக்கு ஆரம்பத்துல எதுவுமே புரியல. இத பத்தி நான் யோசிச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் சகஜம்தான். அதுக்கப்புறமா பேங்க் அக்கவுண்ட்டை ஜாயின் பண்ண சொல்லி லாக்கர் எடுத்து கரெக்டா பிளான் பண்ணி செய்வான். பேங்க் அக்கவுண்ட் வேற ஓபன் பண்ணணும். அது ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர், தெரியும்ல? அதான் என்கிட்ட இருக்கே, ஜாயிண்ட் அக்கவுண்ட் போட்டுக்கலாம். இதுக்கு தனியா ஒரு அக்கவுண்ட்? ஜாயிண்ட் அக்கவுண்ட்னா கரெக்டா இருக்கும். சரி சொல்லுமா, எப்ப இருந்து உனக்கு அவன் மேல டவுட் வர ஆரம்பிச்சிச்சு? உங்களுக்கு இந்த பேய பத்தியெல்லாம் ஒன்றும் தெரியாது இல்ல? ஆனா உங்க புருஷனுக்கு நல்லா தெரியும். அவன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? நான் என்னோட மாமா கிட்ட இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் நான் போய் தேட ஆரம்பிச்சேன். அவனோட ஆபீஸ்க்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக போனேன். முன்னாடி குடியிருந்தவங்களோட வீட்டுக்கு போனேன். அப்புறம் உங்க லாட்ஜ் பார்ல பார்த்தேன். எல்லாமே அப்புறம் தான் எனக்கு தெளிவா புரிஞ்சுது. வெரி கிளவர். அவன் பப்பு வச்சு பிளாட் வாங்கியிருக்கான். அப்புறம் அவன் பப்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு மண்ணும் அவனுக்கு தெரியாது. நான் இந்த பிளாட் வேணாம் தான் சார் சொன்னேன். அவர் தான் பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதனால தான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன், நடிச்சேன். அவர் சொன்னதை தான் சார் நான் பண்ணேன். இவ்வளவு டிப்ரெஷன் ஆக்குனதே அவன் தான். ஏற்கனவே டிப்ரெஷன் இருக்க இந்த பொண்ணை பேய் கதை சொல்லி அருமையா மேனிபுலேட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இவ உண்மையிலேயே மனநலமை சரியில்லைன்னு நிரூபிச்சுட்டு ரொம்ப ஈஸியா இந்த கேஸை கடந்து போடலாம்னு நினைச்சிட்டான். அப்புறம் நான் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆர்க்கும் அதை பார்த்து ஏமாந்துட்டான். ஆர்க்கும் அந்த டாக்டரால தான் முதல்ல ஏமாந்தான். இந்த விஷயத்துல டாக்டர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன மாதிரி ஒரு டிராமா போட்டேன். ஆக்சுவலா அவனே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இந்த விஷயத்துல யாரோ என்ன அடிக்கடி வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் பழைய விக்டிமோட போட்டோவை நான் அங்க பார்த்தேன். அவனோட ஃபேக் டிக்கெட்லாம் அங்கதான் இருந்தது. இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அவன் அங்க வச்சிருந்தான். எல்லா வகையிலயும் எனக்கு சிக்னல் கொடுத்தாங்க. ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். யாரது? அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. இந்த உலகத்துல இந்த மாதிரி நிறைய இருக்குமா? அதுக்கு விளக்கமே இருக்காது. அதுக்கு விளக்கம் இல்லைனாலும் அதை பொய்ன்னு எடுத்துக்க முடியாது. அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது.
நீ உன் வாழ்க்கையை புதுசா ஆரம்பிமா. நான் கிளம்புறேன், சரியா? சரி, கிளம்பலாம். வாமா போலாம். இப்ப நான் எங்க போறது? எனக்கு நீ குடும்பமே இல்ல. என்னை எங்க வீட்ல விட்டுடுறீங்களா? அங்கிள், நீ நீ என்னம்மா பண்ற? அங்கிள் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா நீங்க ஏன் இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் தூங்கிட்டு தாம்மா இருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு கெட்ட கனவு, அதான் முழிச்சுக்கிட்டே இங்க உட்காந்துட்டு இருக்கேன். என்ன கனவு? நான் பால்கனில பப்பாயை அம்மா மடியில படுத்திருக்கிறத பார்த்தம்மா. அப்ப நான் அவனை கூப்பிட போனேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேண்டாம், நான் அப்புறம் சொல்றேன். நீ போய் தூங்குமா. உங்க ஆண்டி மருந்தெடுக்காம தூங்கிட்டா. இந்த உலகத்துல கொஞ்சம் விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி ஒரு நிலைமையில தான் நாங்க 2 பேரும் அப்படி ஒரு வாழ்க்கைய இங்க நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோமா. வாவ், அதுவும் நல்லதுதான். சில விஷயங்கள் தெரியாமலே இருக்கட்டும். நான் கிளம்புறேன். பாய் அங்கிள்.